வணக்கம் நண்பர்களே! இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். யுத்த பூமியில் ராவணன் கிரீடம் உடைந்து அவமானப்பட்டு கோட்டைக்கு திரும்பிப் போவதைக் கண்ட தேவர்கள் சந்தோஷமடைந்து ஆரவாரம் செய்தார்கள். நம்முடைய கஷ்டங்கள் தீரும் காலம் சமீபித்தது என்று ஆனந்தமடைந்தார்கள். ராவணனோ மானபங்கம் அடைந்து மிகக் கவலை கொண்டவனாக கோட்டைக்குள் புகுந்தான். ஆலோசித்து மனத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு தம்பி கும்பகர்ணனை எழுப்பச் சொல்லி உத்தரவிட்டான். கும்பகர்ணன் தான் அடைந்த சாபத்தால் மாதக்கணக்காக தூங்கிப் போவான். ராவணன் அவமானப்பட்டு திரும்பிய போது கும்பகர்ணன் படுக்கப் போய் சில நாட்களே ஆனபடியால் அந்த இளந்தூக்கத்திலிருந்து அவனை சுலபமாக எழுப்பக்கூடும் என்று ராவணன் தீர்மானித்து, எப்படியாவது தம்பியை தூக்கத்தினின்று எழுப்பி யுத்தத்திற்கு தயாராகும்படி செய்யுங்கள் என்று மந்திரிகளுக்கு உத்தரவிட்டான். என் தவங்களெல்லாம் வீணாயிற்று. ரிஷிகள் சொன்னது உண்மையாகும் போல் இருக்கிறது. கோட்டையை எல்லா பாகங்களிலும் வீரர்களை கவனமாக காவலில் இருந்து பார்த்து கொள்ள சொல்வீர்களாக. தம்பி சுகமாக தூங்குகிறான். அவன் தூக்கம் மாதக்கணக்காக இருக்குமே. அவன் படுத்து இன்று 9 தினங்கள் தான் ஆயின. அவனை உடனே எழுப்பி விடுங்கள். அவன் யுத்தத்திற்கு சென்றால் எதிரிகள் சிதறி ஓடுவார்கள். கும்பகர்ணனுக்கு எதிரில் யார் நிற்க முடியும்? அவன் எழுந்து போருக்கு நின்று விட்டால் எனக்கு ஒரு பயமும் இல்லை. நான் கவலைப்படுகிறேன் என்பதை அவன் அறியவில்லை. தூங்குகிறான். இப்படி ராவணன் சொன்னதும் ஆட்கள் கும்பகர்ணனுடைய அரண்மனைக்குச் சென்றார்கள். அவன் எழுந்ததும் அவனுக்கு அடங்காத பசியாக இருக்கும் என்று ஆகாரம் தயாரித்து மலையாக குவித்து வைத்தார்கள். பிறகு அவனை எழுப்புவதற்காக அநேக பேரிகைகள், சங்குகள் முதலியவைகளைக் கொண்டு பெரிய சத்தம் போட்டார்கள். பல அரக்கர்கள் கூடி அவனை தட்டி குத்தி தள்ளினார்கள். அவர்கள் போட்ட இரைச்சலும் பேரிகை, சங்கம் முதலிய கோஷங்களும் ஆகாயமளாவிச் சென்றன. பறவைகளும் மிருகங்களும் பயந்து கத்தின. கும்பகர்ணனுடைய சாப நித்திரையில் இதையெல்லாம் கேட்கவில்லை. தூங்கினவன் தூங்கிக் கொண்டே இருந்தான். பல ராட்சசர்கள் கூடி தூக்கத்தில் கிடந்தவனை மிக உபத்திரவப்படுத்தினார்கள். அவன் மேல் யானைகளை நடக்கச் செய்தார்கள். கம்புகள் எடுத்து அடித்தார்கள். இப்படி உபத்திரவம் செய்த பின் கும்பகர்ணன் கண்ணை திறந்து தூக்கத்தில் இருந்தவன் கொசுக்கடியால் கையால் தட்டுவதைப் போல அனைவரையும் தட்டி துரத்திவிட்டு கொட்டாவி விட்டான். பிறகு என்ன காரணம், தன் தூக்கத்தை இவ்வாறு கெடுத்தது ஏன் என்று பெருங்கோபம் கொண்டான். விஷயம் தெரிவதற்கு முன் தாங்காத பசி மேலிட்டு மலை குவியல்களாக கிடந்த மாமிசத்தையும் மற்ற ஆகார பண்டங்களையும் எடுத்து விழுங்கி பானைகளில் வைக்கப்பட்டிருந்த இரத்தத்தையும் மது வகைகளையும் குடித்து தாகம் தீர்த்து கொண்டான். அதன்மேல் அவன் கோபம் கொஞ்சம் தணிந்ததென்று அரக்கர்கள் அவனையொட்டி விஷயத்தை சொன்னார்கள். ராவணனுடைய மந்திரி யுபாஷணன் பேசினான். சுவாமி, யுத்தத்தில் அடிபட்டு நாம் அபாயத்தில் இருக்கிறோம். சீதையின் காரணமாக வந்தது யுத்தம். வானரர்களும் ரகுகுமாரர்களும் இதுவரையில் நாம் கண்டிராத முறையில் நம்முடைய சேனையையும் வீரர்களையும் மாய்த்து வருகிறார்கள். லங்கா நகரத்தை சுற்றி கடல் போன்ற வானர கூட்டம் நிற்கிறது. ராவணேஸ்வரரே யுத்தத்தில் அடிபட்டு திரும்பிவிட்டார். அவர் உயிருடன் தப்பியதே நம்முடைய அதிர்ஷ்டம் என்றான். இதை கேட்டதும் கும்பகர்ணன் அடக்க முடியாத கோபாவேசமானான். இந்த கணம் எதிரிகளை நிர்மூலம் செய்வேன். வானர சேனையை கொன்று ராமலக்ஷ்மணர்களுடைய இரத்தத்தை குடிக்கப் போகிறேன். காரியத்தை முடித்துவிட்டு ராவணனை போய் பார்ப்பேன். இவ்வாறு ரோஷத்தோடு பேசியதை கேட்ட மந்திரிகள் மகிழ்ச்சி அடைந்து முதலில் அரசனை கண்டு ஆலோசித்து அதற்கு மேல் தக்கது செய்யுங்கள் என்று கும்பகர்ணனிடம் விண்ணப்பம் செய்தார்கள். கும்பகர்ணன் சரி அப்படியே என்று சொல்லி முகம் கழுவிக்கொண்டு தன் பலத்தை விருத்தி செய்து கொண்டு பூமி அதிர யமனைப் போல லங்கேசன் அமர்ந்திருக்கும் மண்டபத்திற்கு சென்றான். கும்பகர்ணன் போகும் பொழுது ராஜமார்க்கத்தில் நின்று கொண்டிருந்த அரக்கர்கள் தைரியமும் மகிழ்ச்சியும் அடைந்து கைகூப்பி வணங்கினார்கள். அவன் மேல் புஷ்பமாரி பெய்தார்கள். அரண்மனைக்குள் பிரவேசித்து ராவணன் சந்நிதியில் நின்றான். ராவணனும் தன்னுடைய நிகரற்ற தம்பி எழுந்து வந்துவிட்டான் என்ற அடங்காத மகிழ்ச்சியுடன் எழுந்து ஆசனத்திலிருந்து இறங்கி அவனை தழுவி வரவேற்றான். செய்ய வேண்டியது என்ன அண்ணா என்றான் கும்பகர்ணன். ஏன் என்னை எழுப்பச் சொன்னீர்? உமக்கு என்ன பயம் ஏற்பட்டிருக்கிறது? யார் பிரேதமாய் விழுந்து போக காத்திருக்கிறார்கள் சொல்லுவீர் என்றான். தம்பி,
உனக்கு தெரியவில்லை. நீ உன்னுடைய தூக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தாய். கடலைப் போல் வானர சேனை லங்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வீரர்கள் அவர்களை எதிர்த்து தோல்வியடைந்து மடிந்து விட்டார்கள். பெருஞ்சேனையுடன் ராமன் சமுத்திரத்தில் சேது ஒன்று கட்டி நம்முடைய குலத்தை வேரோடு அழிக்க வந்திருக்கிறான். என் செல்வம், என் சேனை எல்லாம் தீர்ந்து போயிற்று. நீதான் நம்முடைய குலத்தை காப்பாற்ற வேண்டும். உன்னை நம்பியிருக்கிறேன். நீ தேவர்களையெல்லாம் யுத்தத்தில் சிதற அடித்திருக்கிறாய். என்னிடம் உனக்கு உள்ள பிரியத்தை நான் அறிவேன். யுத்தத்தில் உனக்கு உள்ள பிரியமும் உன் வீரமும் அறிவேன். உடனே சென்று அந்த சத்ருக்களை வதம் செய்து என்னையும் லங்கையையும் காப்பாற்றுவாய் என்றான். இதை கேட்ட கும்பகர்ணன் சிரித்தான். ராவணன் கவலைப்பட்டும் துக்கப்பட்டும் பிரலாபித்து பேசியதை கேட்டதும் முதலில் தனக்கு இயற்கையான பாசத்தால் உண்டான கோபத்தின் வேகம் மறைந்து போய் விஷயங்கள் நினைவுக்கு வந்து விவேகம் மேலிட்டு அண்ணன் செய்த தவறுகளை எண்ணி சிரித்துவிட்டு பேசலானான். மன்னிக்க வேண்டும் அண்ணா. முன் நீர் மந்திராலோசனை செய்த சமயத்தில் நாங்கள் என்ன எச்சரித்தோமோ அது இப்போது நடந்திருக்கிறது. நாங்கள் உம்முடைய நன்மைக்கென்று சொன்னதை அப்போது நீர் உதறித் தள்ளினீர். சீதையை அபகரித்த பாப காரியத்தின் பயனை இப்போது அனுபவிக்கிறீர். ஆசையால் தூண்டப்பட்டு காரியத்திலுள்ள தோஷத்தை ஆராயாமல் ஒருவன் புகுந்தால் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதுதானே. யோசனை செய்த பிறகு காரியத்தில் பிரவேசிப்பதற்கு பதிலாக காரியத்தில் பிரவேசித்துவிட்டு பிறகு யோசிப்பது அறிவீனம், ராஜரீதிக்கு விரோதம். இதை நான் எடுத்துக் காட்டினேன். சீதையை அபகரிக்க பிரியப்பட்டாலும் விரோதிகளான ராம லக்ஷ்மணர்களை வதம் செய்துவிட்டு பிறகு அல்லவோ சீதையை அபகரித்திருக்க வேண்டும். தலைகீழாக வேலை செய்துவிட்டீர். நன்மை தீமைகளை யோசித்து சொல்லக்கூடிய மந்திரிகள், மித்திரர்கள், பந்துக்கள் இவர்களோடு கலந்து ஆராயாமல் அல்லது அவர்கள் சொன்னதை புறக்கணித்துவிட்டு செய்யப்படும் காரியங்கள் அபாயத்திலும் நஷ்டத்திலும் கொண்டு போய்விடும். இது நீர் அறிந்திருக்கவில்லையா? யார் சரியான யோசனை சொல்லுகிறவர், யார் அல்ல என்பதை அரசன் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கும்பகர்ணன் செய்த தர்மோபதேசமும் நீதி சாஸ்திர விளக்கமும் ராவணனுக்கு பிடிக்கவில்லை. ராவணனுடைய முகத்தில் கோபக்குறிகள் உண்டாயின. ஆயினும் அபாய நிலையில் இருந்தபடியால் கோபத்தை ஒருவாறு அடக்கிக் கொண்டு ராவணன் பேசினான். தம்பி, இப்போது இந்த ஆராய்ச்சியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. காலம் தாண்டிவிட்டது. இப்போது நான் கோருவது உன்னுடைய பராக்கிரமத்தின் வேகத்தை. நியாயமாகவோ அநியாயமாகவோ விவேகமாகவோ அவிவேகமாகவோ கர்வத்தாலோ அறிவீனத்தாலோ ஒரு காரியம் நடந்துவிட்டால் அதை பற்றி காலம் கடந்த பின் விமர்சனம் செய்து கொண்டு இருப்பதில் பயன் என்ன? நடந்தது நடந்துவிட்டது. இப்போது இத்தனை சங்கடத்தில் என்ன செய்வது என்பதுதான் கேள்வி. நடந்து போன தவறுகளால் நேர்ந்திருக்கும் கெடுதியை உன் வீரத்தாலும் சாமர்த்தியத்தாலும் தீர்ப்பது உன் கடமை. தவறுகள் செய்து விட்டபடியால் அபாயத்திலும் கஷ்டத்திலும் சிக்கினவனுக்கு உதவி செய்கிறவனே மித்திரன், அவனே பந்து. என் பேரில் உனக்கு பிரியம் இருப்பது உண்மையாயின் இப்போது எனக்கு நீ உதவுவாய். உன் சாமர்த்தியத்தையும் பலமும் தெரிந்துதான் இப்படி பேசுகிறேன். கவலைப்பட்டு கொண்டிருக்கும் எனக்கு தைரியம் சொல்லி என்னை கைவிடாமல் சூரனாக நடந்து கொள்வாய் என்றான். கும்பகர்ணன் சொன்னான். நீர் கவலைப்பட்டது போதும். உமக்கு பயம் உண்டாக்கியிருக்கும் சத்ருக்களை இப்போதே வதம் செய்வேன். நான் உன்னுடைய தம்பி. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ராம லக்ஷ்மணர்கள் மாண்டார்கள் என்று நிச்சயமாக இருப்பீராக. இந்த வானர சேனையை சின்னா பின்னமாக அடித்து வதம் செய்வேன். சந்தேகப்பட வேண்டாம். ராமனுடைய தலையை உமக்கு எதிரில் கொண்டு வந்து போடப் போகிறேன். பயப்படாதீர். சுக்ரீவனுடைய ரத்தம் அருவி போல பாய்வதை காண்பீர். என்னை கொன்றுவிட்டு பிறகு அல்லவா ராமன் உம்மிடம் வரவேண்டும். என்னை யாரும் வென்று கொள்ள முடியாது என்பது உமக்கு தெரியும். இப்படி பேச ஆரம்பித்ததும் கும்பகர்ணனுடைய அகம்பாவம் பொங்கி கிளம்பிற்று. எந்த சத்ருவாயினும் அழிப்பேன். யமனே வரட்டும், சூரியனே வந்து எதிர்க்கட்டும், அக்னியே ஆயினும் சரி வரட்டும், அனைவரையும் கடித்து தின்று விழுங்கி விடுவேன் என்று பலவாறாக பேசி அண்ணனுக்கு தைரியம் உண்டாக்கி போர்க்களத்திற்கு போக கிளம்பிவிட்டான். முதலில் பெருந்தூக்கத்தினின்று எழுந்ததும் இயற்கை வேகத்தில் பேசினான். பிறகு பசி ஓரளவு தீர்ந்ததும் சுபாவத்தில் நீதி உணர்ச்சி கொண்டவனானபடியால் ராவணனிடம் விஷயங்களை ஆராய்ந்து ஹிதத்தை எடுத்து உரைத்தான். அதன்பின் ராவணனுடைய தற்கால கஷ்ட நிலையைக் கண்டு உருகி அன்பு மேலிட்டு மற்றதையெல்லாம் மறந்தொழித்தான்.
உன்னைப் போன்ற வீரன், உன்னைப் போன்ற தம்பி, ஆபத்தில் உதவும் மித்திரன் வேறு யார் கும்பகர்ணா? என்று ராவணன் மகிழ்ச்சி பரவசமாகி பேசித் தம்பியை யுத்தத்திற்கு அனுப்பினான். தம்பி கட்டாயமாக ஜெயிப்பான் என்று ராவணன் எண்ணினான். தான் செத்துப் பிழைத்தது போன்ற மகிழ்ச்சி அடைந்தான். கும்பகர்ணன் சூலத்தை எடுத்துக்கொண்டு ஒருவனாகவே போகப் புறப்பட்டான். அப்போது ராவணன் அவனைத் தடுத்து, இப்படிச் செல்லலாகாது. சேனையைக் கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி தம்பியின் பெரிய தேகத்திற்கு ஆபரணங்கள் புனைந்தும் மாலை போட்டு அலங்கரித்தும் ஆசீர்வதித்து, போ வீரனே, சத்துருக்களை நிர்மூலம் செய்துவிட்டு ஜெயகோஷத்துடன் திரும்பி வா என்றான். கும்பகர்ணனும் திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு திரிவிக்ரமனைப் போல ஜொலித்தான். அண்ணனை வலம் செய்து வணங்கி நீண்ட சூலத்தை எடுத்துக்கொண்டு சென்றான். பெருஞ்சேனை அவனைப் பின்தொடர்ந்து சென்றது. கும்பகர்ணன் நடந்து சென்றபோது இலங்கையில் உள்ள ராட்சசர்கள் அவன் மேல் மலர்கள் தூவினார்கள். எரிமலையைப் போல ஜொலித்துக் கொண்டு சென்றான். அவன் மதில் சுவர்களைக் காலாலேயே தாண்டி காலாந்தக யமனைப் போல வந்ததைக் கண்ட வானரர்கள் பலர் பயந்து இங்குமங்கும் ஓட ஆரம்பித்தார்கள். வானர தலைவர்கள் படைக்கு தைரியம் சொல்லி மிக கஷ்டப்பட்டு சேனையை சிதறிப் போகாமல் காத்து வந்தார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.